அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுக்கு அப்புறம் நோன்புகளில் மிக சிறந்தது எதுனா அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது மதீனாவில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் முஹர்ரம் 10வது நாள் வந்துட்டு நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போது எதுக்காக நீங்கள் இந்த நாளில் நோன்பு நோக்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும்போது, இந்த நாளில் தான் கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச ஃபிரௌன் அப்படிங்கிற மன்னனுக்கு எதிராக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கண்ணியப்படுத்துகிற விதமாக நாங்கள் இந்த நாளில் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த நாளில் நோன்பு வைக்கிறதுக்கு நாம தான் அதிக உரிமை கொண்டவங்க, அதனால நாமளும் இந்த நோன்பை வைக்கணும் அப்படின்னு முஸ்லீம்கள் அனைவருக்கும் வந்துட்டு கட்டளையிடுறாங்க. அதுபோல் அஷுரா நோன்பான முஹர்ரம் 10வது நாள் வந்துட்டு நோன்பு நோக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நபியே, யூதர்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறாங்களே, நம்மளும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறோமே அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துலேருந்து 9வது நாள் முஹர்ரம் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு வைக்கலாம். அதாவது யூதர்கள் கிட்ட இருந்து நம்மளை தனித்துவப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாட்கள் வந்து நோன்பு வைக்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.